இருந்து கொண்டு வந்த இந்த ஆட்டுக்கால் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் தான் வச்சுருந்தேன் வெளியில். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கடையில் கொடுத்து கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ சமைக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஒரு சாஃப்ட்னஸ் வந்துடும். இதுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அரைச்சி தான் செய்ய போகிறேன். பட்டை, கிராம்பு, சோம்புலாம் போட்டாச்சு. இப்போ சின்ன வெங்காயமும் பூண்டு, இஞ்சியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெயில் வதங்கின பிறகு மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட்டுக்கால் பார்த்திங்கன்னா குக்கரில் தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 5-6 விசில் விட்டு. இது கூடவே பார்த்திங்கன்னா ஜீரகம், மிளகு வந்து நுணுக்கி வச்சுருக்கேன். சூப் மாதிரி ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்புக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டுக்கால் சூப்புக்கு பார்த்திங்கன்னா தனியாக வேக வச்சு இந்த மாதிரி ஜீரகம், மிளகு போட்டுட்டு பூண்டு தட்டி போட்டு ஒரு 5-6 விசில் விட்டு அப்படின்னா எலும்பு சூப் ரெடி ஆகிடும். அந்த சூப் தண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலும்பு பார்த்திங்கன்னா குழம்ப வச்சிடலாம். பூண்டு பார்த்திங்கன்னா தட்டி வச்சாச்சு. இப்போ இதில் போட்டுக்கலாம் எலும்புகளை. கொஞ்சமாக உப்பும் போட்டுட்டேன். இப்போ ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டுக்கால் சூப் ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா ஒரு 7-8 விசில் விட்டுட்டேன். இப்போ தண்ணி எடுத்துடலாம். இது வந்து நம்மளுக்கு இப்போ சூப் ரெடி ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ விசில் விட்டு வச்சுருக்கிற ஆட்டுக்கால் பார்த்திங்கன்னா இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவள் ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு பார்த்திங்கன்னா சரி சூடாக போட்டு கொடுக்கலான்ட்டு இப்போ வந்து சில்லி சிக்கன் தான் வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். நல்லா சவுண்டு வரட்டும். சில்லி சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன போட்டிருக்கேன்னா உப்பு லைட்டாக போட்டுட்டு முட்டை ஒன்று உடச்சி ஊற்றிருங்க. அது மேலே பார்த்திங்கன்னா சில்லி சிக்கன் 65 மசாலா போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுருந்தேன். ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன். இப்போ எடுத்து பார்த்தீங்க இப்போ வந்து ஆயிலில் பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து எடுத்துடலாம். லஞ்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா பூரி மசாலும் பூரியும் தான் செஞ்சு கொடுக்க போகிறேன். காலையில் சாப்பிட்றதுக்கு பூரி போட்டு எடுத்துக்க போகிறேன். சோஃபா நல்லா இருக்கு. இதுக்கு போட்டுட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பாக்ஸுக்கு போட்டு எடுத்துக்க போகிறேன். வச்சு இது பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸு அது போட்டு கொடுக்கணும். மதியம் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா காலையில் ஸ்நாக்ஸுக்கு ராகி சேமியா தேங்காய் திரி வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கணும். அவங்களுக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா சாதம் வச்சுருக்கேன் மதியம் லஞ்சுக்கு. குழம்பு பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு கடையில் தான் பண்ணலான்ட்ருக்கேன். ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை, தக்காளியெல்லாம் போட்டிருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு 5-6 பல் போட்டு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஸ்கூல் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி தான் கேட்டிருந்தாரு. அதனால சப்பாத்தியும் கூடவே பார்த்திங்கன்னா சோயா சங்க் கிரேவி வச்சுருக்கேன். இன்றைக்கி ஃப்ரைடே காலையில் பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸுக்கு சப்பாத்தியும் சோயா சங்க்ஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ சப்பாத்தி வந்து தேய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொன்றும் எடுத்து போட்டுக்கலாம். பாக்ஸுக்கும் காலையில் சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வாரத்தில் ஒரு 2 நாள் சப்பாத்தி போயிடும். ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு சப்பாத்தி தான் வேணும்னு சொல்லுவார் தன்னாக்குள். காலையில் சாப்பிட்டு வேனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. தன்னாக்குள் சூப் போட்டுட்ருக்காரு. பீட்ரூட் பொரியல் இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல். இது பொங்கலுக்கு தொட்டுக்க வச்சுருக்கேன். புளி போடாமல். இது பார்த்திங்கன்னா மதியம் சாப்பாட்டுக்கு புளி கொஞ்சம் ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இந்த பருப்பு சாம்பார். இதில் பார்த்திங்கன்னா வெண்பொங்கல்.
கூடவே பார்த்திங்கன்னா ரைஸ். ஈவினிங் ஒரு 4 மணி இருக்கும். நைட்டே பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி பார்த்திங்கன்னா ஊற வச்சுட்டேன் இட்லிக்கு. இப்போ தான் வந்து அரைக்கலான்ட்டு ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா உளுந்து போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அரிசி போட்டேன், அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா இட்லி அரிசியில் எதுவுமே சேர்க்கல. ஒன்லி அந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி மட்டும் 2 கப் போட்டுட்டு 1/4 கப் பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். மாவு ரெடி ஆகிடுச்சு. உளுந்து மாவும் அரிசி மாவு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கையில் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு வந்துடும். மணி பார்த்திங்கன்னா ஒரு 5 இருக்கும். நைட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஈஸியாக சீக்கிரம் புளிச்சு வந்துடும் மாவு. 2 நாளைக்கு 3 நாளைக்கு இட்லி ஊற்றிக்கலாம். 2 கப் அரிசி தான் போட்டேன், இவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இப்போ இட்லிக்கு பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசிலாம் பார்த்திங்கன்னா மாவு அரைச்சாச்சு. இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். இந்த விளாக் பார்த்திங்கன்னா இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விளாக்கில் மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மொபைலுக்கு வரும்.